ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்று நீ என்கிட்ட என்ன பேசப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனசு நிறைய கனவுகளோடு, நிறைய பிரார்த்தனைகளோடு என்னிடம் வந்திருக்கிறாய். சில நாட்களாக இல்லை, சில மாதங்களாக, ஒருவேளை சில வருடங்களாக நீ ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறாய். பாபா, இது நடந்தா மட்டும் போதும் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறாய். எனக்கே எண்ணிக்கை தெரியல, அத்தனை முறை சொல்லியிருக்கிறாய். இன்று நான் உனக்கு ஒரு உறுதி சொல்ல வந்திருக்கிறேன். இது நடந்தே தீரும். இந்த வீடியோவை ஃபுல்லா கவனி. உனக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இத கவனித்து விட்டு உன் மனம் சந்தோஷம் அடையும். பாபா, நான் இவ்வளவு நாளா காத்திருக்கிறேன் தெரியுமா? எல்லோரும் சொல்றாங்க இது முடியாது என்று. சில நேரம் நானே நம்பிக்கையை இழந்து விடுகிறேன். நான் உன்னை நம்பி வந்தாலும் என் இதயத்தில் சில சமயம் ஒரு கேள்வி வரும். நிச்சயமா இது நடக்குமா தானே பாபா என்ற கேள்வி எனக்கு வருகிறது. உயிரே, உன் கண்களில் அந்த சந்தேகம், உன் இதயத்தில் இருக்கும் அந்த சிறிய பயத்தையும் நான் பார்க்கிறேன். ஆனால் நினைவு வை, உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றுக்கும் நான் காரணம். நீ காத்திருக்கும் அந்த விஷயம் உனக்குரியது என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் அதை உனக்காகவே வைத்திருக்கிறேன். அது உனக்கு சரியான நேரத்தில் வரும். இது நடந்தே தீரும். இது சாயின் சத்திய வாக்கு. வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி. நீ ஒரு விதையை விதைக்கிறாய். அது உடனே மரமாகாது. மழை வரும், வெயில் வரும், காலம் கடக்கும். அப்போதுதான் அதன் பலன் தரும். உன் ஆசைகளும் அதே மாதிரி. இப்போ அது விதை நிலையில் இருக்கு. உன் நம்பிக்கை, உன் பிரார்த்தனை, உன் பொறுமை, இவை மூன்றும் அந்த விதைக்கு ஒரு நீரும் உரமும் போல. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். நேரம் வந்தால் அதுவே நடக்கும். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஷீரடிக்கு வந்தான். அவன் கண்களின் நம்பிக்கை இல்லாத வெறுமை. பாபா, எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டு விட்டது. நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்றான். நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ இப்போ தோல்வி என்று நினைக்காதே. நாளை வெற்றி என்றே நீ பார்க்க போகிறாய். கதவுகள் மூடப்பட்டால் நான் உனக்கான ஜன்னல்களை திறப்பேன் என்று சொன்னேன். சில நாட்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. எதிர்பாராத இடத்தில் இருந்து வேலை வந்தது. மகிழ்ச்சி திரும்பியது. அவன் அப்போதுதான் உணர்ந்தான், பாபா சொன்ன வார்த்தை வீணாகவில்லை. அது நடந்தே தீரும் என்று சொன்னார். கண்டிப்பா அது நடந்தே தீரியது என்று அவன் சந்தோஷம் அடைந்தான். பாபா, நான் உன்னை நம்புறேன். ஆனால் இந்த காத்திருப்பு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அவன் ரொம்ப மனசுல சொன்னான். சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உன் ஆசீர்வாதமும் உறுதியாக வரும். கடவுளின் கடிகாரம் ஒருபோதும் தாமதமாகாது. உனக்கு அது தாமதமாக தோன்றலாம். ஆனால் அந்த நேரம் உன் வாழ்க்கையே சிறந்த நேரமாகும். நீ ஒரு அடி எடுத்து வைக்க நான் 100 அடிகளை உன் பக்கம் வருவேன். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பெண் தினமும் என்னிடம் பிரார்த்தனைக்கு வந்தாள். பாபா, என் குடும்பம் ஒரே மாதிரியான நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு வேண்டினாள். நான் அமைதியாக இரு, காத்திரு என்று சொன்னேன். பல வருடங்கள் காத்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சீராகி வந்தது. அந்த நாளில் அவள் என்னிடம் சொன்னாள், பாபா, நான் காத்திருக்க ஆண்டுகள் வீணாகவில்லை. நீங்க சொன்னது போல அது நடந்தே தீர்ந்தது பாபா. மிக்க நன்றி அப்படின்னு மலர்களாக என்ன நன்றி சொல்லி கூர்வித்தாள். நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன் மனசில் சந்தேகம் வந்தால் என் முகத்தை நினைத்துக்கொள். என் இதயத்தில் நான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் ஆசைகள் நிறைவேறும் பாதையை நான் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீ பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இது நடந்தே தீரும். இது என்னோட சாயின் சத்திய வாக்கு ஆகும். இப்போ அமைதியாக எந்திரி. உன் மனசு லேசாக இருக்கும். நாளை உன் கதையின் மகிழ்ச்சி வரும் நாள் நெருக்கத்தில் தான் இருக்கிறது. நான் சொல்வது நடந்தே தீரும். நீ சந்தேகத்துடன் என்னை பார்க்காமல் மன சந்தோஷத்துடன் என்னை பார்த்து சிரித்து கொண்டு நீ போ. இந்த வீடியோவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் உன் மனசு லேசாகும். உனக்கு இருந்த பயமும் போய்விடும்.
எனவே நீ சந்தேகம் மட்டும் படாமல் உன் மனசில் நடந்தே தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்ற நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் ஒன்று விரைவில் நடைபெறப் போகிறது. காத்திரு, நான் உனக்குடன் இருக்கிறேன். உன் எண்ணங்கள் நிறைவேறும். உன் வாழ்க்கை இனிதான் களக்கட்டப் போகிறது. நீ ராஜாவாக வாழப் போகிறாய். இனி சாயின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. நான் வாக்களிக்கிறேன், அதை மீற மாட்டேன். பொறுமையுடன் நம்பிக்கையுடன் காத்திரு. நான் அமைதி தருகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு. உன் மனம் பதற்றம் படாமல் இருக்க வேண்டும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்க்காது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் என்று உனக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இருக்கும். பொறுமையோடு இடு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உன்னிடம் வைத்துக்கொள். அதுவே போதும். எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இந்த சாய் துணை எப்போதும் இருக்கும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த பலன் நான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து தருவேன். நீ என்னோடு இரு எப்பொழுதும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் சாய்ராம் என்றத டைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.